வாரம் நம்ம சேனல்ல ஆம்லேட்டு சிக்கன் 65 பிரெட். என்னது ஆம்லேட்டு சிக்கன் 65 பிரெட்டா? உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? அப்ப வாங்க வீடியோ போலாம். வெங்காயமா? இது என்ன முட்டையை சுத்தி திருமலை நாயக்கர் தூணு மாதிரி நிக்குது? இது திருமலை நாயக்கர் தூண் இல்ல, இதுக்கு பேரு தான் பிரெட். பிரெட்? ஆமா, பிரெட். பிரெட் ஆம்லெட். இதுக்கு பேரு தான் பிரெட். பாத்திருக்கியா? அப்ப இதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேரு பிரெட் தான். இப்படி லைட்டா அமுக்கி சைடா இப்படி கேக் வெட்டின மாதிரி வெட்டணும். எப்படி வெட்டணும்? பிறந்த நாளுக்கு கேக் வெட்டுவோம்ல அந்த மாதிரி வெட்டணும். கிருட்டு 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 கிருட்டுன்னு வெட்டணும். ஆமா, கிருட்டு கிருட்டுன்னு வெட்டணும். அப்படியே அங்கிட்டு திருப்பி வச்சு இந்த பக்கம் அதே மாதிரி கிருட்டு கிருட்டு நீ சொன்ன மாதிரியே வெட்டிடுவோம். கிருட்டுக்கு கிருட்டுக்கு கிருட்டுக்குன்னு வெட்டணும். அடுத்த சைடும் வெட்டணும். சமைக்க வர்றதே லேட்டு, அது சாயந்தரம் வர்றது. இதுல வாய் வேற. குருநாதா, அது என்ன புது ஐட்டமா இருக்கு? இருக்கு. கறியை அப்படியே கிண்டி கழிச்சு இஞ்சி பூண்டை நல்லா மைய அரைச்சு அப்படியே சிக்கனுக்குள்ள நல்லா பிணைஞ்சு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சோம்னா அதுல இருக்க சாறு பூரா கறிக்குள்ள இறங்கி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இஞ்சி பூண்டை பேஸ்ட் போட்டு 1/4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. அரைச்ச சிக்கன் 65 பொடி, ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கிறோம். நல்லா எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி பெசரி வச்சுட்டோம்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். தேவையான அளவு உப்பு, பார்த்து முட்டை உடஞ்சிட போகுது. உடஞ்சிருச்சா? உடச்சிட்டே பூ முட்டை. முட்டையை சொன்னியா? என்ன சொன்னியா? முட்டையை தான் சொன்னேன். நல்ல முட்டையா பூ முட்டையாண்டு? அந்த காலத்துல முட்டையை உடைச்சு குடிக்கிறவங்களாம் சுண்டி விட்டு தான் உடைச்சு குடிப்பாங்க. இன்னும் உடைய மாட்டேங்குது. முத்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற போல. ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிறியா? இப்போ நம்ம முட்டையோட மிளகு பொடியை சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். சுத்தமான நல்லெண்ணெய். செய்யும்போது ஒரு சிறப்பு விருந்தாளியாக ஒரு வெட்டி இலையில உட்கார்ந்துருக்கு. சிக்கனை நல்லா பொன்னிறமா பொரிச்சு எடுத்தாச்சு. அதை சின்ன சின்ன துண்டா இப்படி பிச்சு போட்டுக்கிறோம். வாயில ஓட்டு சுட்டுறோம். சூடா இருக்கு, கீழே வை. அடுத்து நம்ம சேனல்ல செவரொட்டி ஆம்லேட். செவரொட்டி ஆம்லேட்டா? சரி, செவரொட்டி தோசை. செவரொட்டி தோசையா? செவரொட்டி பொரியல். ஏதாவது ஒண்ணு சொல்லப்பா.
சுத்தமான நல்லெண்ணெய். நறுக்கின வெங்காயம். ஒரே ஒரு தக்காளி மட்டும் நடுவில். அதை நீ தானே போட்டு விட்ட, எனக்கு தெரியும். நீ தான் போட்டு விட்ட. நறுக்கின தக்காளி. எனக்கு தெரியும். போடுறேன் பாரு. அள்ளி போடுங்க. அரைச்ச மிளகு தூள். இதோட இஞ்சி பண்ணி பேஸ்ட் எடுங்க டக்குனு. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட். அசு உசுன்றியே. ரோலிங் கேமரா ஆக்ஷன். நல்லா மடிச்சு அப்படி நானாக மடிச்சுக்கிறேன். ஆம்லேட்ல ப்ரெட்டை வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் சிக்கனை வச்சு இங்கிட்டு ஒரு பெரட்டு அங்கிட்டு ஒரு பெரட்டு அப்படியே எடுத்து சூடாக சாப்பிடும்போது சூப்பருங்க. இந்த மழை நேரத்துக்கு சுட சுட சிக்கன் பிரெட்டு சூப்பராக இருங்க. முட்டை பிரெட்டு சிக்கனு மூணையும் சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது அடாடா இப்படி ஒரு ருசியான பிரெட்டு சேர்ந்த சிக்கனை சாப்பிட்டதே இல்லைங்க. ருசி உண்மையிலே அருமைங்க, ரொம்ப அருமை. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, செம்மையா இருக்கும். KG Media 7
7 வில்லேஜ் கிச்சன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.